ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். அரசர்கள் ஆண்ட காலமா இருக்கட்டும், இல்ல ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிஞ்ச காலமா இருக்கட்டும், இல்ல இப்ப அரசியல் கட்சிகள் ஆண்ட காலங்களா இருக்கட்டும், இந்த பீரியட்லாம் கொடிக்கட்டி பறந்த பல பேர் இப்போ வந்து எப்படி இருக்காங்க அப்படின்ற தடையுமே இல்லாம இருக்காங்க. பட் ஆனா ஒருத்தரை தவிரங்க அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கொடி வந்து பறந்துகிட்டே தான் இருக்கு. அவரோட கொடி நின்ன படவே இல்லை. அப்படி யார் அவருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் தங்கம். எவ்வளவு காலகட்டங்கள் ஆனாலும் தங்கத்துக்கான மவுஸ் மட்டும் குறைஞ்ச படம் இல்லவே இல்லைங்க. தங்கத்தோட வேலை என்னதான் கூடுனாலும் மக்கள் அதை விடுற மாதிரி இல்லவே இல்லை. மக்கள் அதை தொடர்ந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் வந்து தங்கத்தை வந்து வெறும் ஆபரணமாக மட்டும் பார்க்காம ஆபத்தான சுச்சுவேஷனில் நமக்கு உதவுற ஒரு ஆபத் பாண்டவனாகவும் மக்கள் இதை பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மக்கள் பொதுவாகவே பார்க்குறாங்க. நமக்கு பண தேவை இருக்குன்ற சமயத்தில் இந்த தங்கத்தை ரொம்ப சுலபமாக வச்சு பணமாக மாற்றி நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த தங்கன்றது ரொம்ப பெரிய இடத்துல இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது என்னென்ன வகையில் நம்ம தங்கத்தை வாங்கலாம்னா வந்து ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது வந்து ஒரு கடைக்கு போயிட்டு நேரடியாக ஒரு தங்கத்தை பார்த்து தங்கம்ன்றது வாங்குறது. ரெண்டாவது வந்து கோல்டு ETF. ஸோ இது என்னன்னா வந்து தங்கமாக வாங்க மாட்டோம், தங்கத்தோட மதிப்பை வச்சு தான் வந்து யூனிட்களாக இதை வாங்குவோம். ஸோ இது வந்து கோல்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் மூலமா வாங்குறதா இந்த கோல்டு ETF. அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம் தான் வந்து டிஜிட்டல் கோல்டு. ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறோம். அதே மாதிரி ரீசெண்டாக செபி வந்து சொல்லியிருப்பாங்க டிஜிட்டல் கோல்டுக்கும் எங்களுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். மொதல் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம பணத்தை கொடுத்து ஃபிசிக்கலாக ஒரு கோல்டுன்றது வாங்குவோம், அதாவது காயினாவோ இல்லை ஜுவல்லரிஸாவோ அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வாங்குவோம். அப்படி இல்லாமல் பணத்தை கொடுத்து டிஜிட்டல் ஃபார்மில் வாங்குற ஒரு விஷயம் தான் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டுன்றது. ஸோ இதுவும் வந்து பெரிய ப்ரொசீஜரா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப அழகாக ஆப்பை ஒன்று டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் அதாவது 10 ரூபாயிலிருந்து கூட வந்து தங்கத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் இருக்க சூப்பரான விஷயம். ஸோ 10 ரூபாயிலேருந்து கூட வந்து நீங்கள் கோல்டு வந்து வாங்கிக்கலாம் இதில். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம் 24/7. ஸோ நீங்கள் விற்றிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மணி 4 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் கோல்டு. இதுவே கோல்டு ETF அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குங்க. ஸோ அது என்னன்னா வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அப்படி ஓப்பன் பண்ணி தான் வந்து இந்த கோல்டு ETFன்றதே நம்மளால் வாங்க முடியும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா அவ்வளோ பெரிய ப்ரொசீஜரான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை தான். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனலே போட்டிருப்போம். அது ஐ கார்ட்லேயும் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அதை நீங்கள் பண்ண நினச்சினா அதை எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வந்து டிமேட் அக்கௌண்ட்றது வேணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் அமௌண்ட்ன்றது ஒன்று இருக்குங்க. அதாவது வந்து நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, யூனிட்னு இருக்குது. ஸோ அது வந்து 130 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 130 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு நெட் அசெட் வேல்யூன்றது வாங்கிக்கலாம். இதில் எப்போ வேணாலும் வாங்கி எப்போ வேணாலும் விற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைமிங்னு ஒன்று இருக்குது. காலையில் 9:15 மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணி வரையும் தான் வந்து மார்க்கெட் டைமிங்கிறது ஆனில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் கோல்டு ETF பை பண்ணிக்கிறது, செல் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் ஒரு இருக்கிற விஷயம். அதே மாதிரி வந்து நீங்கள் பணம் வந்து வேணும்னாலும் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா இதுலேருந்து 2 நாள் மேக்ஸிமம் வந்து 2 நாள் ஆகும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம்ன்றது வருது. ஸோ இதுதான் கோல்டு ETF. இப்போ சொன்ன வரைக்குமே ஒரு படி ஹையராக டிஜி கோல்டு தான் இருக்குது. அப்போ இதுதான் பெட்டரானதோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வரலாம். கொஞ்சம் பொறுங்க, இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இப்போ ஒரு டிஜி கோல்டு ஆப் மூலிமா டிஜிட்டலாக ஒரு கோல்டு வாங்க போகிறேன்னு வச்சுக்கோமே, 24 கேரட் கோல்டு, அதாவது 1 கிராம் வந்து 16,000 ரூபாய் இப்போ மார்க்கெட் ரேட் இருக்குது. இப்போ அந்த டிஜிட்டல் கோல்டில் போனீங்கன்னா வந்து அந்த 16,000 ரூபாய் தான். ஸோ அதில் வந்து 3% GST ஆட் பண்ணால் வந்து 480 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், 16,480 ரூபா. இந்த இடத்துல சின்னதாக ஒரு விஷயம் வரலாம். இப்போ நம்ம ஒரு கோல்டு ஷாப்புக்கே போய் வாங்கினாலும் அதுக்கும் 3% GSTன்றது போடுவாங்கல்ல. அப்போ ஏன் அந்த GST கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ ஆனால் அது ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்றத பின்னாடி இப்போ கோல்டு ETF சொல்கிறேன்ல அப்போ சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதுவே கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணனா இப்போ டிஜி கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் கொடுத்தனா வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிராம் கணக்கில் கோல்டோட கிராம் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து மார்க்கெட்டில் கோல்டோட பிரைஸ் என்ன இருக்கோ அந்த பிரைஸ்க்கான மதிப்பு வச்சு தான் இங்கே ரன் ஆகும். ஸோ இங்கே கோல்டாக கனெக்ட் பண்ண மாட்டாங்க, யூனிட்டாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு யூனிட்டோட பிரைஸ் அதாவது நெட் அசெட் வேல்யூ வந்து 130 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகினா வந்து 123 யூனிட் நீங்கள் பை பண்ணும்போது 1 கிராம் கோல்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட்ன்றது இங்கே வந்து டேலி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் இங்கே பை பண்ணும்போது உங்களுக்கு GSTன்றது கிடையாது, அதே மாதிரி ஸ்ப்ரெட்ன்றது கிடையாது. இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று போடுவாங்க, அது 0.80% தான். அதுவும் இயருக்கு, அதுவும் வந்து உங்களுக்கு வர அந்த ரிட்டர்ன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டேலி ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பை பண்ணும்போது இந்த இடத்துல என்ன காஸ்ட் இருக்குது, வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா காசு இருக்குன்னு கேட்டிங்கன்னா brokerage சார்ஜ் 16 ரூபாய், எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ் 0.48 பைசா, GST சார்ஜ். இந்த GST சார்ஜ் எதுக்குன்னா நம்ம brokerage சார்ஜ் கட்டணும்ல 16 ரூபாய், அதுக்கான GST இது. நம்ம வாங்குற யூனிட்டுக்கான GSTன்றது கிடையாது. ஸோ இதுக்கான GST சார்ஜ் எவ்வளோனா வந்து 2.98 பைசா, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் 16 ரூபாய், செபி டேர்ன் ஓவர் சார்ஜ் 0.02%, ஸ்டாம்ப் டியூட்டி 2 ரூபாய், இன்வெஸ்டர் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட் சார்ஜ் 0.02%. ஆக மொத்தம் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணால் 38 ரூபாய் வரும். ஸோ நீங்கள் கோல்டு ETFல 1 கிராம் கோல்டுக்கு
பணமாக கொடுத்து வாங்குறீங்கிற பட்சத்தில் 38 ரூபாய் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ன்றது நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சார்ஜஸ்லாம் சொன்னோம்ல இதெல்லாம் சேர்த்து டிஜி கோல்டு வாங்கும்போது 480 அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பீங்க இந்த ஜிஎஸ்டி ஸ்ப்ரெட் எல்லாம் போட்டு. ஸோ இதுவே கோல்டு ETF வாங்கும்போது அந்த சார்ஜஸ் எல்லாமே போட்டு வந்து 38 ரூபாய் எக்ஸ்ட்ரான்றது கட்டிருப்பீங்க. இது வாங்கும்போது இப்போ உடனே இந்த ஷார்ட் டைமில் விற்கும் போது என்ன மாதிரி நிலவரம் இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ பதில் வந்து டிஜி கோல்டு எடுத்துக்குமே, ஷார்ட் டைமில் நீங்கள் விற்க போறீங்க. ஸோ இப்போ கோல்டோட பிரைஸ் 16,000 ரூபாய்னா இது விற்கும் போதும் வந்து 2% ஸ்ப்ரெட்ன்றது சொல்லி போடுவாங்க. ஸோ அப்படி போட்டனா வந்து ஒரு 320 ரூபான்றது போயிடும். ஸோ உங்கள் கைக்கு வந்து 15,680 தான் கைக்கு வரும். வாங்கும்போது 480 ரூபா ஜிஎஸ்டி, விற்கும் போது 320 ரூபா, ஆக மொத்தம் 800 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல நீங்க விற்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஷார்ட் டேர்மாக பண்ணும்போது உடனே வாங்கி உடனே விற்கும் போது இந்த பிரச்சனை இருக்கும். லாங் டேர்மாக நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரெட்லாம் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா வந்து கோல்டோட வேல்யூ அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் அதோட டேலி ஆகிடும். இப்போ இதுவே வந்து கோல்டு ETF ரொம்ப ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து செல் பண்ணோம்னா, இப்போ கோல்டு ETF 16,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ அதை ஷார்ட் டைமில் நீங்கள் செல் பண்ணும்போது 35 ரூபா இந்த சார்ஜஸ் எல்லாமே போக 35 ரூபான்றது உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வாங்கும்போது 38, செல் பண்ணும்போது வந்து 35 ரூபா. இப்போ நீங்கள் ஆக மொத்தம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னா அது வந்து 78 ரூபா தான். இப்போ இதுவே ஃபிசிக்கல் கோல்டுன்னு எடுத்துக்கிட்டா வந்து 16,000 ரூபாய் அதே கோல்டு ரேட்டு. ஸோ இதுக்கு 3% ஜிஎஸ்டின்றதை ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து 2% மேக்கிங் சார்ஜ்ன்றதை ஆட் பண்ணுவாங்க. இதுவும் டிஜிட்டல் கோல்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங் நீங்கள் பை பண்ணும்போது. ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வாங்கி விற்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து கோல்டு ETF தான் பெஸ்ட்டாக இருக்குது. இதில் ஒரு பின் குறிப்பு என்னென்னா வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டேர்ம்ன்றது எப்பவுமே லாபத்தை தராது, லாங் டேர்ம் தான் வந்து லாபத்தை தரும். ஸோ ஷார்ட் டேர்ம்ன்றது இது லாஸாக இருக்கும்னு உங்களோட ஒரு நாலேஜ்க்காக இதை சொல்கிறேன். பட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே லாங் டேர்மாக பண்ணுங்க. அப்புறம் கோல்டு ETFல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா வந்து ட்ராக்கிங் எரர். ஸோ அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ கோல்டோட பிரைஸ் மார்க்கெட்டில் வந்து 6,000 ரூபாய் இருக்குன்னா கோல்டு ETFல வந்து 5,970 ரூபான்னு இருக்கும். கிட்டத்தட்ட 30 ரூபா டிஃப்ரெண்ட்ன்றது இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பை பண்ணும்போதும் செல் பண்ணும்போதும் இருக்கும். இது அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் ஏற்படுத்தும், பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமானா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து முன்னாடி சொன்ன கதைக்கு வரும். செபி ஏன் வந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டில் வாங்குறது உங்களோட ஓன் ரிஸ்க், அதுக்கும் எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற கதைக்கு வருவோமா? முதல்ல இந்த செபி யார், அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க? செபி வந்து கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு அத்தாரிட்டிங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட், செக்யூரிட்டி மார்க்கெட் இது எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போது மார்க்கெட்லாம் வந்து ப்ராப்பராக நடக்குதா, எந்த ஃப்ராட் வேலையும் நடக்கலையா, அதெல்லாம் ஒழுங்காக ஆப்ரேட் ஆகுதா அப்படின்ற விஷயத்தெல்லாம் உறுதிப்படுத்துறதுலாம் வந்து செபி தான் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு சேஃப்டி கார்டு அப்படின்னு சொல்லி செபியை சொல்லலாங்க. இப்போ டிஜி கோல்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டு ETF இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே நம்ம பை பண்ணுறனா வந்து நம்ம பை பண்ணுற காசுக்கு ஏற்ற குவான்டிட்டியில் இருக்க கோல்டை வந்து அவங்களோட வேலெட்டில் வாங்கி வைக்கணுங்க. இப்போ கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து செபின்றது கண்காணிக்கிறாங்க. இப்போ நம்ம கோல்டு ETFல யூனிட்ஸ் வாங்குறனா வந்து அதுக்கேற்ற ஈக்குவலான கோல்டை வந்து அவங்க வாலெட்டில் வாங்கி வைக்கிறாங்களா இல்லையா, அது வந்து பேங்க்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் கஸ்டடிஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ் கோல்டை வாங்கி அதுக்கு ஈக்குவலாக வைக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த கஸ்டடிஸ்லாம் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த கோல்டோட பியூரிட்டி வந்து 99.9% வரை இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து செபி செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி போர்ட்ஃபோலியோ வந்து டிஸ்க்ளோசர் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுபடி எவ்வளோ கோல்டுன்றது இருக்குது, கேஷ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, ஓவரால் நெட் அசெட் வேல்யூ என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம வாங்குறனா வந்து நம்ம பையர்ஸான நமக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து செபி அழகாக ரெகுலேட் பண்ணி கோல்டு ETF வந்து அதோட கண்காணிப்பில் வச்சுக்குது. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தனா டிஜிட்டல் கோல்டு. ஸோ இதுக்கு வந்து செபி எந்த ஒரு ரெகுலேஷனும் பண்ணல. செபியோட பாதுகாப்பில் அந்த கண்காணிப்பில் இந்த டிஜிட்டல் கோல்டுன்றது கிடையாது. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்குறோம்னா அதுக்கான கோல்டுன்றது வந்து அவங்களோட வேலெட்டில் இருக்கணும். இப்போ டிஜி கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இதோட ஓனர் வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற காசுக்கான கோல்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட்டில் வச்சிருக்கேன், ஸோ அது இந்த இடத்துல இருக்குது, ஒரு பேங்க்கில் இருக்குது, ப்ரைவேட் இடத்துல இருக்குது, நாங்கள் இதுக்கு இடத்துல வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்றது சொன்னால் வந்து அவங்க சொல்கிறத மட்டும் தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியும். இப்போ அதை வந்து ரெகுலேட் பண்ணி இப்போ செபி மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் இருந்து ஆமாம் இவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, இது கரெக்டாக, இந்த இடத்துல இவ்வளோ இருக்கா, இது 99% பியூரிட்டி இருக்கா, இந்த மாதிரி எந்த விஷயமே வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தங்க வந்து செக் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஓனர் சொல்கிறது தான் மேட்டர். ஸோ அவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்னா அதை தான் நம்ம வந்து நம்புற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட டிஜி கோல்டு வந்து முழுக்க ட்ரஸ்டின் பேரில் நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. டிஜி கோல்டு மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு நகை கடை எடுத்துட்டு வந்து அங்கே சீட்டு போகிறோம், நகை சீட்டு போகிறோம், அதே மாதிரி நிறைய நகை கடையிலும் டிஜி கோல்டுன்றதான் ஆப் மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ட்ரஸ்டின் பேரில் தான் நடக்குது. அதாவது வந்து அவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்டின் பேரில் தான் நடக்குது, ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நடக்குது. இதை ரெகுலேட் பண்ண, இதை பார்க்கவோ, இதெல்லாம் சரியானு பார்க்கறதுக்கோ ஆள் கிடையாது. அவங்க சொல்கிறத மட்டும் தான் நம்ம நம்புற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஜி கோல்டுக்கும் கோல்டு ETFக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் செபி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணினா அது உங்களோட ஓன் ரிஸ்க், எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் எதனாச்சும் ஆனாலும் கூட வந்து நாளைக்கு நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமே கண்டி, யாருமே கை காட்டி கேட்க முடியாது, நீங்கள் இதுக்கு பண்ணுங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாரையும் கேட்க முடியாது. இந்த பக்கம் கோல்டு ETFல சப்போஸ் எதனாச்சும் பிரச்சனை ஆச்சுனாலும் கூட செபி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆக விட மாட்டாங்க மோஸ்ட்டாக. ஸோ அது எல்லாமே ரெகுலேட் பண்ணி பார்த்துருக்கேன்.
சப்போஸ் ஆனாலும் வந்து கை காட்டி கேட்க பண்ண வந்து செபின்ற ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இல்லை. ஸோ இதுதாங்க விஷயம். இப்போ கோல்டு வந்து நான் ஒரு அலங்காரத்துக்காக பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதை ஜுவல்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைப்பா நான் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன், அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை காயினாக வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரன்றதெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ காயினாக வாங்கும்போது ஜிஎஸ்டி 3%, அதே மாதிரி இந்த செய்கூலிக்கு 2% இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ காயினாக வாங்கும்போது என்ன ஒரு பிரச்சனைனா வந்து ஸோ அதை நம்ம பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். அது தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதோட பியூரிட்டியில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே டவுட்ன்றது இருக்குது. சப்போஸ் பியூரிட்டியில் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ அது பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பேங்க் லாக்கரில் வச்சுனா அதுக்காகவும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பட் அதே மாதிரி எப்போ வேணாலும் நம்ம டக்குன்னு போய் அதை வச்சு பணம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமும் கோல்டு ஃபிசிக்கலாக வாங்கும்போது இருக்குது. இப்போ டிஜி கோல்டு எடுத்து நான் வந்து வாங்கும்போது ஜிஎஸ்டி ஸ்ப்ரெட்ன்றது இருக்குது, விற்கும்போது வந்து ஜிஎஸ்டி கிடையாது, ஆனால் ஸ்ப்ரெட்ன்றது மட்டும் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து குறைச்ச அமௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ என்ன ஒரு சின்ன விஷயம்னா வந்து ட்ரஸ்ட்டு. ஸோ நம்ம யார் நம்பி போகிறோமோ அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட்டு நம்பிக்கையில் போகிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த டிஜி கோல்டுன்றது. நெக்ஸ்ட் கோல்டு இடிஎஃப்னு எடுத்துக்கிட்டு நான் வந்து வாங்கும்போது பெருசாக சார்ஜஸும் கிடையாது, விற்கும்போதும் பெருசாக சார்ஜஸ்ன்றது கிடையாது. ஆனால் இடையில வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.80% நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கலாம். ஆனால் லாங் டேர்மில் போகும்போது கிட்டத்தட்ட மூணுத்துமே வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான் இந்த இது இருக்கும். ஸோ டிஜி கோல்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டு இடிஎஃபாக இருக்கட்டும், கோல்டு எக்ஸாக்ட் கோல்டோட ப்ரைஸை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா ட்ராக் பண்ணி தான் இதோட ப்ரைஸ்ன்றதும் போகும். ஸோ நான் மேலே இதை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன், 3 கம்பேரிசனும் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கான இருக்கிற பாசிட்டிவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நெகட்டிவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னு நினச்சினா மறக்காம கமெண்ட்ல அபிப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.